இதில் வந்து மஞ்சள் கட்டி இருக்குது, 5 கிராம் மஞ்சள் கட்டி இருக்குது. இந்த மஞ்சள் கட்டியை இதில் போடுங்க. ஏன்னு சொன்னால் இப்படியே போட்டு நாங்கள் கிரைண்டரில் அரைக்க இயலாது. ஸோ லைட்லியாக இடிச்சிட்டு இதை போட்டு அரைச்செடுக்கணும். நல்லா போட்ட அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேப்பர் டால் போட்டு இடிச்சிங்கன்னு சொன்னால் மேலே வந்து பறக்காது. ஸோ இப்போ இதை நாங்கள் நிறவெல்லாம் அடிச்செடுப்போம். இப்படி நிறவெல்லாம் அடிச்சிருக்கிறேன். இப்படி அடித்த பிறகு இந்த இருக்குது சரக்கு தூள் செய்கிறதுக்கு நான் அதில் வந்து புறம்பான ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து மல்லி இருக்குது. நான் வந்து 50 கிராம் மல்லி எல்லாட்டிக்கு அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் வருது மல்லி. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 40 கிராம் எல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது சின்ன சீரகம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது, நான் முழுசாக எடுத்துருக்கேன் மிளகு. இதில் 20 கிராம் எல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் நிறவல் அடித்த மஞ்சள் கட்டி இருக்குது 5 கிராம். இப்போ இதில் போடுங்க. இது கொஞ்சம் கூட மஞ்சள் நான் போடுற காரணம் வந்து இது வந்து வரத்தக்காரர் பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு இல்லை ஏஜிடம் பண்ண பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. ஸோ மஞ்சள் உங்களுக்கே தெரியும் வந்து புண் அதுகளுக்கு வந்து நல்லம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வந்து மஞ்சள் கூட போடுறேன். இதில் வந்து செத்தல் மிளகாய் இருக்குது, காஞ்ச மிளகாய் 5 கிராம் எல்லாட்டிக்கு 7 பெரிய செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. நீங்கள் இதை வந்து பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு எல்லாட்டிக்கு நான் சொன்ன மாதிரி ஏஜென்ட் பண்ண பிள்ளைகளுக்கு இல்லை வருத்தக்காரர் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த காஞ்ச மிளகா போடாதீங்கோ என்று சொன்னால் இது வந்து வருத்தக்காரர் கொடுக்குறது. பட் நீங்கள் நார்மலியாக நீங்கள் இது செய்து சாப்பிட போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை உடைச்சி விடுங்க. இந்த சரக்கு தூள் வந்து நீங்கள் வறுக்க ஒன்றுமே தேவையில்லைன்னு சொன்னால் இது பச்சை தான் நாங்கள் கறி செய்கிறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்துட்டு இந்த இருக்குது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சரக்கு தூளுக்கு இருக்கிற மிக்ஸை வந்து போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். நான் சரக்கு தூளுக்கு வந்து வேர்க்கம்பு போடுறேன். பட் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் வேர்க்கம்பு போடுங்க. என்ன சொன்னால் நார்மலி நாங்கள் கறி வந்து சரக்கு கறி செய்யக்க வந்து சில கறிகளுக்கு நாங்கள் இஞ்சி போடுவோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வேர்க்கம்பு போட விருப்பம் சொன்னால் நீங்கள் வேர்க்கம்பு போடுங்க. இதில் நான் அரைவாசியை போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் நான் சின்ன கண்ணில் அரைதட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன கண்ணில் அரைதட்டில் போடுங்க. இதை போட்டுட்டு இருக்கிற மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையுமே இப்படி அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு மிச்சமாக இருக்கிறதையும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இருக்கிற எல்லாத்தையுமே இப்படி நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அரைச்செடுப்போம். ஆனால் நீங்கள் கை வைக்காம இதை நீங்கள் அரைச்சிடுங்கோ. இந்த இருக்கு இதில் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்குன்னு அரைச்சதில் நான் இதை திருப்பி போட்டு அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் அரைச்செடுக்க போகிறேன். அரைச்சு நான் எல்லா கட்டையும் போட்டு அரைச்சதில் வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைய மிஞ்சிருக்கு. தேவையில்லை இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி அரைச்சா பிறகு இந்த நான் அரைச்சி வச்சிருக்க சரக்கு தூளை வந்து ஒரு பிரமாண டிஷ்ஷில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சின்ன கண்ணில் அரைதட்டில் போட்டு 2 தடவை இதை அரைச்சிடுங்கோ. நாங்கள் என்ன தான் கை வைக்காமல் அரிச்சாலும் கட்டையில் வர்றது சான்சஸ் இருக்குது. கட்டையில் இருந்துன்னு சொன்னால் குழம்புக்கு சரக்கு கறி செய்ய வந்து மிதக்கும். ஸோ அதால் கை வைக்காமல் அரிச்சிடுங்கோ. இந்த 2 தடவை நான் அரைச்சிருக்கேன். இந்த இருக்கு நான் சொன்ன கட்டை எப்படியும் வரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு குறைய வந்திருக்குது. இது தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இது 2 தடவை நான் அரைச்சிருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் நிறுத்தி பார்ப்போம். இந்த சரக்கு தூளை நிறுத்தி பார்ப்போம். இந்த இருக்கு நான் மெஷர் பண்ணது சரியா 135 கிராம் வந்திருக்குது சரக்கு தூள். இந்த இருக்கு இதுதான் இந்த சரக்கு தூள் நான் செய்கிற முறை. இது செய்து முடிஞ்சது.